ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கும் போது உடல் மட்டுமல்ல, மனமும் பெரும் பயங்களை எதிர்கொள்கிறது. குழந்தையின் நலனுக்காகவும் தானும் பத்திரமாக பெற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவள் ஒருவரை நாடுகிறாள். அந்த ஒருவர்தான் முருகப்பெருமான். ஏன் முருகனிடம் இந்த நம்பிக்கை வந்தது? முருகன் ஒரு தாயின் பாசத்தில் பிறந்தவர். 6 கார்த்திகை பெண்கள் அவரை தங்கள் மார்பில் வளர்த்தார்கள். அவருடைய வாழ்வின் முதல் மூச்சே தாய்மையின் வாசனையுடன் இருந்தது. அதனால் தாயின் துயரங்களையும் உள்ளத்தில் எழும் பயங்களையும் அவர் மிக நன்கு உணரக்கூடிய தெய்வமாக போற்றப்படுகிறார். கர்ப்பிணிகள் முருகனை நாடுவதற்கான மற்றொரு காரணம் அவர் கையில் உள்ள வேல். அந்த வேல் வெறும் ஆயுதமில்லை, அது ஒரு பாதுகாப்பு சின்னம். சில பெண்கள், வேலாயுதா, என் கருவை வலிமையுடன் காக்க வேண்டும் என்று கூறும்போது அந்த வேலின் நுனி அவர்களின் பயங்களை துளைத்து துரத்தி விடுகிறது. பலருக்கும் பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை கோயில்கள் அதிக நம்பிக்கையுடன் தொடர்புடையவை. கருவறிந்த நாளில் இருந்து அங்கு சென்று பால் குடம் எடுத்துச் செல்லும் பழக்கம் ஏராளமான பெண்களில் உள்ளது. அவர்கள் செய்யும் பஞ்சாமிர்த அபிஷேகமும் ஓம் சரவண பவா என்ற ஜெபமும் அவர்கள் மனதுக்குள் ஒரு அமைதி ஊட்டுகிறது. அது மருந்தை விட மேலான சக்தி. மருத்துவ ரீதியாகவும் இது உண்மை. மன அமைதி, மன உறுதி இருந்தால் கர்ப்பகால சிக்கல்கள் குறையும் என்பது மருத்துவர்களால் சொல்லப்படும் உண்மை. அதனால்தான் முருகன் கர்ப்பிணிகளின் மனதில் ஒரு சிறப்பான தெய்வமாக வாழ்கிறார். அவர் கோயில்களோ, அவருடைய பெயரோ, அவருடைய வேலோ, இந்த மூன்றும் ஒரு தாயின் உள்ளத்தில் அமைதியாக ஊறி வரும் தெய்வ வார்த்தைகளாக இருக்கின்றன. முருகன் தாய்மையின் காவலன், வேலின் நுனி பயத்தின் முடிவுக்குறி, சரவண பவா தாயின் சுவாசமாகும்.